ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. மாமா மின்னல். நான் இவ்வளோ நேரமா அத்தானை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க இல்ல எனக்கு தீபா தான் வேணும்ட்டு? தாலி கட்டும் போது கூட அழுதுட்டே தான் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு அது தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அம்மா கேரக்டர் எனக்கு தெரியும். எல்லாரையும் திட்டி எதுக்கு இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, தாலி எதுக்கு கட்டுறீங்க, இது அருந்து தானே போகுது. 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரேக் வந்தது. அப்போ நான் இவர் எங்க என்னை விட்டுருவாரோன்ற பயத்துல சூசைட்ல அட்டென்ட் பண்ணேன். நான் திடீர்னு அவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டோம், இன்னும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இதே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா சத்தியமாக வேண்டான்ட்டு விட்டு போயிருப்பாங்க. சாரின்ற வார்த்தையை நான் இன்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு பொண்டாட்டி கூட இருக்கும் போதே நீ ஒரு ஆம்பளை இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னா செருப்பாலே அடிப்பேன். இதுதான் லாஸ்ட் உனக்கு. இதே மாதிரி அவன் கிட்டயாவது நீ பண்ண அவ்வளோதான் உனக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கப்பல் இருக்காங்க. எஸ், வி ஹேவ் மின்னல் தீபா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் சுப்ரமணி வித் அஸ். அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். மின்னல் தீபானாலே ஒரு சீன் எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் அதுல இருந்து அவங்களுக்கு அந்த பேரே வந்துச்சு. அந்த சீனை மட்டும் எங்களுக்கு இப்போ ரிக்ரியேட் பண்ணி காமிக்கிறீங்களா? நீங்க அழகா அவங்களோட அந்த டைலாக் வாமா மின்னல்னு சொல்லுங்க, அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வாமா மின்னல். நான் இவ்வளோ நேரமா அத்தானை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த அத்தானை அத்தான் தான் கூப்பிடுவீங்களா? இல்ல 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 இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? ஹோட்டலில் பார்ட்டிக்கு போயிருந்தோம். பர்த்டே பார்ட்டிக்கு. அப்போ பழக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுலேருந்து எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அந்த டேவை டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஷாக்கிங் தான். சிரிச்சுட்டே இருந்தாப்புல, அவர் பாட்டு ஆடிக்கிட்டே இருந்தாப்புல, எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. சரி, நான் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்மைல். அந்த எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி என் கூட இருந்தான். டே அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையன் நம்பர் வேணும் எனக்கு, அந்த பையன்கிட்ட நான் பேசியே ஆகணும் போட அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். அவன் போய் அக்கா அவன் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். சரி ஓகே ஹாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கீழே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு, எப்படியாச்சும் நம்பர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தாக்கா அவர் டேர்ன் பண்ணுற ஒரு லிஃப்ட்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு வராங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவரை பார்த்தேன். அவரும் ஸ்மைலோடு வந்தார். அப்புறம் என் ஃப்ரெண்டு என் தம்பி கேட்டான், வாங்களேன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. அது எங்கள் வீட்லேயே கூட ஹாலில் மாட்டி வச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா? அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது? அப்போ யதார்த்தமாக பார்த்தோம், பேசணும். ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு தோணலை. பட் ஆனால் பார்த்தோன்னா சரி பேசணும்னு தோணுச்சு, பேசணும். நாங்கள் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு எங்களுக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு பாயிண்டில் இல்லை எனக்கு அவங்க நிஜமாவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணி இருக்கும்ல ஒரு மொமெண்ட்? அவர் ஃபஸ்ட் கால் பண்ணும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். ஸ்டார்டிங் பேசும்போதே அவங்களோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க. எதுவுமே மறைக்கக்கூடாது, எதுவுமே இது பண்ணுற சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் அவருக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே சொல்லிட்டேன். நான் 4வது 3வது மனுஷன் இப்படி அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாமே சொல்லியிருந்தேன். அவருக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் we was keep on going. ஆனால் வீட்டில் தெரியாது, 2 பேர் வீட்லேயும் தெரியாது. அது அப்படியே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. லாக்டவுனில் தான் தெரிய ஆரம்பிச்சது. இது ஒரு பாயிண்ட்ல லவ்னு தெரிஞ்சிச்சு, நம்ம மேரேஜ்னு கொண்டு போகணுன்றப்போ அது 2 ஃபேமிலிஸ் சார்ந்த ஒரு விஷயமா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ ஃபேமிலிஸ் கிட்ட எப்படி சொன்னீங்க? இல்லை நம்ம மேரேஜ் பண்ணிக்கணுன்ற அந்த டெசிஷன் எப்படி 2 பேரும் சேர்ந்து இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான். 6 மந்த்ஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கலாம். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நானும் சரி ஜனவரி நாங்கள் முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்லேயே மேரேஜ் பண்ணிட்டோம். 6 மந்த்லேயே. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், சரி ஓகே உன் இஷ்டம் தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சுருக்கோம் என்னோடய செகண்ட் லைஃப்ன்றதுனால பார்த்து பத்திரமா கரெக்டாக சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேலே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வீட்டில் தான் செகண்ட் மேரேஜுங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு இது பண்ணி ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்தது, எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரேக் வந்தது, ஒரு வாக்குவாதம் மாதிரி சின்னதாக அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து நான் வந்து இவர் எங்கே என்னை விட்டுருவாரோன்ற பயத்தில் சூசைட்லாம் அட்டென்ட் பண்ணேன் நான். அது என்னது, அது என்ன மருந்து, குட் நைட் குடிச்சிட்டேன், கொசு மருந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவங்க ஃபேமிலியே எல்லாரும் ஓடி வந்து மறாத நாளே வந்து உடம்பு கொஞ்சம் 2வது நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை, கல்யாணம் தானே, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, இவன் மேலே இவ்வளோ உயிராக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து எல்லாம் பேசி ஒரு நாள் ஒன்று பார்த்து இது பண்ணாங்க. அப்புறம் தான் ஐ வாஸ் லைக் ஓகே. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ லவ் இருந்தால் ஐ திங்க் ஒரு சண்டைக்கு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன், ஆனால் அது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டெசிஷன் உங்களுக்கு அப்போ எப்படி இருந்தது? பயந்து தான் இருந்தேன். திடீர்னு அவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டோம், ஒன்றும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது, எனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படி நின்றுட்டுருக்கேன் நான். அந்த டைமில் யாருமே இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மட்டும் தான் இருந்தார். அப்போ என்ன பேசுறது ஏது பேசுறது ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் நார்மலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே இது பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நார்மலாக ஆனேனே. அதுக்கப்புறம் வீட்டில் பேசி எல்லார்ட்டையும் சொல்லி, அப்புறம் வீட்டிலேருந்து எல்லாமே வந்து இவங்கள வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசி எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் சொல்லும்போது மேம் சொன்னாங்க செகண்ட் மேரேஜ் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க இல்லை எனக்கு தீபா தான் வேணும்ன்ட்டு? எனக்கு தீபா வேணும்னு தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்து நான் வீட்டில் நான் பேசினேன் ஃபஸ்ட் டைமு. ஆனால் 2 சைட்லேயும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கும் வந்து சுற்றி ஃபேமிலி சைடில் பார்த்துட்டு வந்து என்ன சொல்ல போகிறேன், அவங்க ஒரு சைடில் யோசிச்சாங்க. ஏன்னா அவங்களோட கற்பனை வந்து பையனுக்கு நல்லா பண்ணணும், இப்படி பண்ணணும், அவங்களோட கற்பனையோட இருந்தாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி நடந்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு. எஸ், ஸோ மேரேஜும் வந்து ஐ திங்க் கோவிட்ல தான் பண்ணீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? வீட்டுக்குள்ளேயே ரொம்ப க்ளோஸ் நிட்டா பண்ணது. கோவிலெல்லாம் தான் பண்ணலான்ட்டு எல்லாமே போய் பார்த்தோம், பட் நிறைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செகண்ட், இவருக்கு அது ஃபர்ஸ்ட்ன்றதுனால எனக்கு அது ஒரு மைண்டில் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. அவங்க வீட்டில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கோவிலில் போய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணோம். பட் 50 மெம்பர்ஸுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி வீட்லேயே மண்டபம் மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, அவங்க ஃபேமிலி சைடில் என்னோடய ஃபேமிலி சைட்லேயும் நிறைய பேர் வர முடியல. ஏன்னா எல்லோரும் ஊரில் இருந்தாங்க. எங்கள் அண்ணா அண்ணி கூட வர முடியல, பெங்களூரு. ஸோ இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து மட்டும் வந்தாங்க. தாலி கட்டும் போது கூட லைக் அழுதுகிட்டே தான் இருந்தேன் நான். டோட்டல் ஃபேமிலியிலே ரொம்ப எங்கள் அம்மா சடனாக ஷி கேம் பேக், லைக் சடனாக ஷி வாஸ் லைக் வேண்டாம், மிட் நைட் வந்து கல்யாணம் வேணான்ட்டாங்க. எனக்கு இந்த பையனும் பிடிக்கல, இந்த குடும்பத்தையும் பிடிக்கல, வேற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு மெஹந்தி வைக்கும் போதெல்லாம் லைக் அழுதுகிட்டே இருந்தேன் நான். அழாத, காலையில் கல்யாணம் சொல்லி கண்ணெல்லாம் வீங்கி இருந்தது. சரி, அப்போ கூட கடைசி நேரத்தில் கூட இவர்கிட்ட சொன்னேன், வேணாம் இது வேண்டாம், எங்கள் வீட்டில் விடலை யாருமே, போயிடுங்க, எதுக்குமா யோசிக்கிறேன், நீங்கள் அசிங்கப்படாதீங்க. ஏன்னா அம்மா கேரக்டர் எனக்கு தெரியும். லைக் ஷீ இஸ் லைக் ஒன் மென்டலி டிஸ்டர்ப். அவங்க பொண்ணு 2வது லைஃப் எதாவது ஆகிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆகி லைக் சடன்லி ஷி வாஸ் லைக் வேறு மாதிரி ஆகிட்டாங்க. வேற மாதிரினா அது வேற மாதிரி. தாலி கட்டும் போது கூட பிரச்சனை, அவங்க சாரி கூட மாத்திக்கலாம், அவங்க நைட்டி போட்டு அப்படியோ இப்படியோ போயிட்டு லைக் நிறைய பேசினாங்க. லைக் உனக்கு எதுக்கு இந்த கல்யாணம், 2வது கல்யாணம், இன்னும் எத்தனை பேர் அப்படிலாம் பேசினாங்க. அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி முன்னாடி லைக் ஷி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரு. ஆனால் அவ்வளோ பிரச்சனை நடந்த போது கூட அவங்க யாருமே இல்லை, நீ எங்கள் வீட்டு பொண்ணாயிட்டா பார்த்துக்கலாம், விடு, நீ விட்றா, நீ தாலி கட்டுறா, நீ கூட எங்க அம்மா வரவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அவங்க பேசி என்ன வேணா பேசிட்டு போட்டோம்னு சொல்லி கூட கல்யாண வேலையை மட்டும் தான் ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க சடனா அவங்க ஒரு மாதிரி லைக் வேண்டாம், சாப்பிட கூட விடல வர்றவங்கள எல்லாரையும் திட்டி, எதுக்கு இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, தாலி எதுக்கு கட்டுறீங்க, இது அருந்து தானே போகுது, லைக் அக்னி முன்னாடிலாம் நிறையெல்லாம் பேசினாங்க, நிறையெல்லாம் பண்ணாங்க. லைக் அதெல்லாம் தாண்டி he was so strong. லைக் தாலி கட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தோம் வீட்டில். அப்புறம் வீட்டிலே இல்லை, நாங்கள் 2 பேரும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் அங்கே இருந்தேன். 3வது நாள் 4வது நாள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்ற ஒரு இது வந்துச்சா. ஸோ நான் இவர்கிட்ட சொன்னேன், என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நான் தான், வேறு யாரும் கிடையாது, ஸோ நான் போய் தான் ஆகணும், அவங்கள பார்த்து தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு
அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே சரியாச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த நாள் அந்த டே நான் வந்து சாரி கேட்கணும்னு நினைப்பேன் எப்போவுமே. எங்கள் டோட்டல் இவரோட ஃபேமிலிக்கும் சரி இவருக்கும் சரி அந்த டே வந்து நான் அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். லைக் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ். சாரி அம்மா. அந்த நாளுக்கு இதே வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா சத்தியமாக வேண்டான்ட்டு விட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் எல்லாருக்கூடையும் இவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார். அவங்க ஃபேமிலிலையும் அதே தான் சொன்னாங்க. என் பையன் இருக்கான், நாங்கள் இருக்கோம், நீ ஏம்மா அப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு என்ன தான் நான் சொல்லி என்ன தான் சாரி கேட்டாலும் அந்த ஒரு முதல் வாழ்க்கை ஒருத்தருக்கு அது ரொம்ப நான் பெயின் கொடுத்துட்டேன். அது அவருக்கு கடைசி வரைக்கும் அது அவர் நல்லா மறக்க முடியாது தான். ஆனால் பட் எல்லாத்தையும் கடந்துட்டு வந்தாச்சு. எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணாங்களோ. ஸோ சாரி. என்னுடைய மாமியார் சைடு என்னோட மாமியார் வீட்டில் எல்லாருக்குமே சாரின்ற வார்த்தையை வந்து நான் என்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அது பெருசாக எடுத்துக்கல. அது எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. எல்லாமே எங்கள் வீட்டு பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேர் எதிர்த்தாங்க, அவங்க ஃபேமிலியே எதிர்த்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேமிலிலேயே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய பார்த்தாங்க, நிறைய கேள்விப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்கிட்டே நிறைய பேர் சொன்னாங்க. வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எதிர்த்தாங்க. வேணாண்டா வேணாம், நீ தேவையில்லாமல் மாட்டிக்கிற அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இவர் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அந்த வார்த்தை தான் அவர் கடைசி வரைக்கும் இது பண்ணார். பட்டு இப்போது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்னமோ நினச்சோம். நான் இப்போ வரைக்கும் அவரே கேட்டு பாருங்கள், நான் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டேன். லைக் ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி தான் இருப்பேன். எந்த இடத்துலையுமே நான் வந்து ஒரு ஆணவத்தையோ ஒரு இதுவோ எதுவுமே நான் காட்டிக்க மாட்டேன். நான் ஆர்டிஸ்ட்டு, நான் அப்படி இப்படி நான் காட்டிக்கணும்னா ரொம்ப வெரி நார்மல் கேர்லாக இருப்பேன். லைக் ரொம்ப வீட்டுக்கு போனால் வேலை செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாமே நான் எடுத்து போட்டு செய்வேன். பட் அவங்க தான் என்ன வேண்டாம்மா, நீ உட்காருமா அப்படின்வாங்க. இப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் என்னமோ நினச்சோம் அவளை, ஆனால் அவள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு எங்களுக்கு தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கப்புறம் சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு லைஃப்க்கு உள்ளே போகிறேன்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? 3 ஃபேஸ் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே வரும்போது இல்லை என் லைஃப் நான் வந்து ஐ ஷுட் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா? ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து நிறைய நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது எனக்கு. லைக் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு அது தெரிஞ்சுது. லைக் நிறைய விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம்லேருந்து தான் நான் ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எங்கேயும் போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், வெளி உலகத்தில் போனால் எப்படி பேசுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், வேண்டாம், நமக்குன்னு ஒரு லைஃப் வேணும். நம்ம வந்து ஒரு 9 இயர்ஸாக நம்ம வந்து ஒரு ஏமாந்துட்டு இருந்திருக்கோம். சினி ஃபீல்டில் தெரிஞ்சிருக்கோம், எப்படியோ இருக்காங்க. லைக் வீட்டில் ஒரு மாதிரி, வெளியில் போனால் ஒரு மாதிரி. பட் நான் வந்து எல்லா இடத்துலையுமே அவருக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தேன். பட் நிறைய விஷயங்கள் அதை பற்றி என்னை கேள்விப்பட்டபோது சரி ஓகேன்னு எங்கள் வீட்டில் சொல்லி, வேண்டாம், இது வந்து இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ ப்ரொசீஜராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபன்னாக நின்று வெளியில் வந்தேன். பட் அதுலேருந்து வெளியில் வர்றது ஒரு பெரிய பெயின். அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான், லைக் 1 இயர் கழிச்சு தான் இவரை பார்த்தேன். லைக் அதுக்கப்புறம் தான் நான் இவர் மேலே ரொம்ப பொசசிவ் ஆகிட்டேன். பிகாஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அழகாக இருந்தாலே ஆபத்து அப்படின்வாங்க. நான் எங்கன்னா போனேன்னா லைக் யாராவது பார்ப்பாங்க, யாராவது பேச ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, ஐயோ அழகாக பெற்றுட்டு நான் படுற கஷ்டம் இருக்கேன் அப்படின்னு. அப்போது எனக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு அழகாக இருக்கான் அப்படின்னும் போது லைக் ஐம் வெரி பொசசிவ் ஆகிட்டேன். wherever we go, லைக் சந்தோஷமாக எங்கன்னா வெளில போகலான்னு போவோம். லைக் அங்கே யாராவது அவரை பார்க்குறாங்க அப்படின்னா இவர் யதார்த்தமாக பார்த்துருப்பாரு, எனக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுவேன். நான் ஐயோ லைக் எனக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆகிடுவேன். லைக் இவர் பார்க்குறாரா, இவருக்கு பிடிச்சிருக்கோ, நம்மளை பிடிக்கலையோ, ஒரு வேளை இது செகண்ட் மேரேஜ்னாலேயோ அப்படின்னு நிறைய கற்பனை. அதான் சொல்கிறேன்ல, நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் ரொம்ப இதுவாகிட்டேன். இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, அவங்க பண்ண மாதிரி இந்த மாதிரி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஐம் வெரி பொசசிவ் லவ்.
ஐ கான்ட் கம் அவுட் ஃப்ரம் தட். பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போய் அந்த கேர்ள் வந்து இவரை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பட் இவர் ரொம்ப கேஷுவலாக செம்ம ஜாலியாக இருந்தார். இவரையும் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அந்த பொண்ணு எதுவும் கேட்கல. கடைசியாக பாய் சொல்லிட்டு காலையில் கிளம்பும் போது ஷி வாஸ் கீப் ஆன் லுக்கிங் அட் ஹிம். ஐபால் ஷேக் பண்ணவே இல்லை, இவர் இதை பார்த்துட்டு இருந்தா. என்கிட்ட பேசும்போது லைக் ஷி வாஸ் லைக் ஓகே ஓகே பாய் அப்படின்ட்டு லைக் ஷி இஸ் லுக்கிங் அட் ஹிம். இப்படி தான் ஐபால் ஷேக் ஆகுது. எனக்கு நைட்லேருந்து நான் நோட் பண்ணிட்டேன், ஒரு நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன். இவருக்கு தெரியாது, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் டெல் ஹிம் அண்ட் டிஸ்டர்ப் ஆகுறது. லைக் அவனுக்கு என்ன ஆகும்னா என் மேலே தான் இதுவாகும். இதுக்கு தான் நான் எங்கேயும் வரலன்னு சொல்லுவேன், மூட் அவுட் ஆகிடுவான். ஸோ நான் நல்லா ஹாப்பியாக இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அவனோட ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அண்ட் டெல் ஹர். லைக் காரில் ஏறிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டேன். ஏறிட்டு போனோன்னா ஐ வாஸ் லைக் கேட்டே ஆகணும். இன்னொரு தடவை இன்னொரு புருஷனை நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. இது நான் என்னோட வார்னிங் ஒன்று கடைசியாக இருக்கணும்ல. ஜஸ்ட் கார் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். ஐ ஜஸ்ட் ஓப்பன் த டோர், ரன்னிங்லேயே ஐ கெட் டவுன். போயிட்டு ஓடிட்டு இருந்த கார்லயே ஆமா நான் மூவ் ஆயிட்டு இருந்த கார் அது டிரைவர் வந்து சொல்லிட்டு சடனா எனக்கு என்ன தெரியல என்ன மேடம்னாரு. அவர் நபட்ட திறந்துட்டு நபட் போயிட்டு அவர்கிட்ட போய் என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நைட்லேருந்து நீ பண்ணிட்டு இருக்கிறது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தை இருக்கு, பார்த்துக்கோ. ஒரு பொண்டாட்டி கூட இருக்கும் போதே நீ ஒரு ஆம்பளை இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னா, ஒரு வேளை நான் இல்லைன்னா உனக்கு என்ன வேணும், அவகிட்ட பேசணுமா அப்படின்னா. ஷி வாஸ் லைக் வாட் அப்படின்னா, என்ன வாட்டு அந்த மாதிரி இருந்தது எனக்கு. நான் பார்த்துக்கோலின்ற மாதிரி, பார்த்துக்கோ செருப்பாலே அடிப்பேன், இதுதான் லாஸ்ட் உனக்கு, இதே மாதிரி அவன் கிட்டியாவது நீ பண்ண அவ்வளோதான் உனக்கு. இப்படியே சொல்லிட்டீங்க. இப்படியே சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் அவுட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க, லைக் தே ஜஸ்ட் கேம் ஃபார் த பார்ட்டி. அவளுக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரியே ஆயிடுச்சு. ஏண்டி இப்படி பேசணும்னு எனக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா, பிகாஸ் ஷீ ஆல்சோ டோன்ட் நோ. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது நியாயமான கோவம் தான். நான் இவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு என்ன ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஒருத்தர் சும்மா இடிச்சதுக்கே உங்களுக்கு கோவம் வந்ததுல, அதே மாதிரிதான் நான் நைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நாட் ஒரு வாட்டி நீ பார்த்தன்றதுக்காகல நான் கோவப்படல, நைட்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஷி வாஸ் கமிங் அண்ட் ஆஸ்கிங் இஸ் நம்பர். லைக் அந்த மாதிரி அவள் சுற்றிட்டு இருந்தா, எப்படியாவது நம்பர் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியே இருந்தா. ஒரு வேளை நான் கொஞ்சம் நேரம் தூரமாக இருந்தேன்னா ஷி மஸ்ட் பி டேக்கன் இஸ் நம்பர். பட் இவர் கொடுத்துருக்க மாட்டாரு, கொடுத்தா அதோட விளைவுகள் தெரியும். பட் இது நான் வந்து பொசசிவ் ஓகே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இவங்க வந்து ஒரு லெவல் தாண்டி போய் பேசிட்டே வந்துட்டாங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? என் வைஃப் என் மேலே பொசசிவாக இருக்காங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குமா, இல்லை விடு இட்ஸ் ஓகே ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? அவருக்கு என் மேலே இல்லை, அது போகிற இடத்துல அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க செலிப்ரிட்டின்னும் போது 4 பேர் பார்ப்பாங்க, அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அதை பற்றி நான் கேர் பண்ணல. இது ஆனால் கோவப்படும் போது நான் போகிற இடத்துல அந்த பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படி தான், எனக்கு ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி எனக்கு என்ன பண்ணல, சரி விடுன்னு சொல்லிட்டு இவங்களை சமாதானப்படுத்த தான் நான் ட்ரை பண்ணேன். நான் சரி அழாத, எதுக்கு, சரி விடு, நடந்தது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருக்கோம், விடு, இதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஆனால் ஒரு சைடில் பக்குன்னு இருந்தது எனக்கு, என்னடா அது இன்னும் பிரச்சனை பெருசாயிடம் போல் இருக்குன்னு. ஆனால் எனக்கு என்ன நடந்ததே தெரியல. எதுக்காக நான் பண்ணேன்னா, ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்கள இன்னொரு தடவை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இது வந்து இன்னொரு தடவை இது வளர்ந்துச்சுன்னா எனக்கும் இவருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ அது இப்போவே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சு. பார்த்துக்கோமா உன் லைஃபு, நாங்கள் 2 பேர் இத்தனைக்கும் நாங்கள் நல்லாவே அந்யூனமாக இருக்கோம், டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், எல்லாமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஷீ இஸ் டூயிங் தட்னும் போது அது எனக்கு அது என்னால் ஏற்றுக்க முடியல. அது என்னை வந்து நான் முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன். நான் எனக்கு என்னன்னா, இப்போது ஒரு லைஃப் விட்டு வரோன்றப்போ இன்னொரு லைஃப் இன்னொருத்தர் மேலே அந்த நம்பிக்கை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து 9 வருஷம் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னீங்க. இப்போ இன்னொருத்தரை நம்பணும் அப்படின்னா அதீத நம்பிக்கை வேணும் இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ், ஒரு ட்ரஸ்ட்டு அவர் மேலே எப்படி வந்துச்சு? நம்பிக்கை வந்து என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு தெரியும். பட் நம்ம உலகம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் அது எப்படி வேணால் மாற்றி பேசி அவரை எப்படி வேணால் அதை இது பண்ணிக்கலாம். ஒரு ஆம்பளை வந்து என்ன தான் சொல்லுங்க, அவங்க ஒரு அளவு வரைக்கும் தான் அவங்களோட இதில் அவங்களோட கட்டுப்பாட்டில் அவங்க இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தேல் மாறிடும், அவங்க மைண்டு மாறிடும். நடா நீ வாழ்கிற, நடா நீ பண்ணுற அப்படின்னு ஒரு 10 பேர் அதே சொல்லிட்டு, நடா நீ வாழ்க்கை, நீ வாடா வெளியே வாடா,
உலகத்தை பாருடா எப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு இது வந்துருச்சுனாலே அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுனால ஐ எம் டோட்டலி ஐ எம் ப்ரொடெக்டிங்கா அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. பட் தெரியல எனக்கு அது சொல்ல உங்களோட பாசத்தின் வெளியீடு இல்லையா, வெளிப்பாடு தான். பட் ப்ரோ அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு காலில் வந்து என்னை பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன், ஏன்னா வேற 4வது மனுஷன் சொல்லி தெரியறதுக்கு நான் சொல்லி தெரிஞ்சதுன்றது ஐ திங்க் அது அவங்களோட ஆனெஸ்டி. அவங்க வந்து நான் சொல்லி என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோன்றது. ஆனால் அந்த விஷயம் நீங்கள் கேட்கும்போது, ஏன்னா ஒருத்தங்க வந்து அவ்வளோ ஓப்பனாக உங்களை நம்பி அவங்களோட லைஃப்பை பற்றி சொல்கிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த காலுக்கு அப்புறம் நீங்கள் என்ன யோசிச்சிங்க? தெரியல. ஆனால் எடுத்த உடனே அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி ஓப்பனாக பேசுனதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. என்னடா நம்ம என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் இல்லை, ஃப்ரெண்ட்லியாக போது என்னோடய விஷயம் இது தான், நான் அப்படி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே டு செட் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு நார்மலாக பேசணும்னு எனக்கு தோணலை அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் அவங்கள லவ் பண்ணணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதுவுமே சண்டை போடணும் எதுவுமே இல்லை. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் இருந்தது லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் தான் வீட்டில் சொல்கிறத பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். ஒரு பாயிண்ட்ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது நிறைய பெண்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு சப்போர்ட். உங்களோட வார்த்தைகள் வந்து எத்தனை பேர் வந்து யூனோ அந்த ஒரு சப்போர்ட், பரவாயில்ல நம்மளும் அந்த மாதிரி we can go ahead, நம்மளும் பண்ணலாம், நம்மளும் வந்து இதை உடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுன்ற நிறைய விஷயங்கள் ஐ திங்க் நீங்க 2 பேரும் பேசியிருக்கீங்க. நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும்னா அது வேற மாதிரி ஆகிடும் இல்லையா. சரி ஓகே விடு பிரேக்கப், சரி ஓகே பார்த்துக்கலாம், உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். பட் அதுக்கான ஸ்டெப் நாங்கள் ஒரு நாளும் எடுத்ததும் கிடையாது. அதுக்கப்புறம் லைக் இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஓகே பிரேக்கப்பா, ஓகே பார்த்துக்கலாம், ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு லைஃப், அதுக்கடுத்து இன்னொரு லைஃபு, இன்னொரு ஏமாற்றம், இன்னொரு வலி. அது எதுக்கு? அது ஒரே இடத்துல இருந்து அது அந்த நாளை கடந்துட்டோம்னா போதும். லைக் ஓ இப்படியா சரி அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே அது வந்து மாறும். அந்த வழியிலேயே இருந்துட்டோம்னா அது அப்படியே இருந்தோம்னா அது நமக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். பியூட்டிஃபுல். ஐ திங்க் இவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தாலும் நீங்கள் 2 பேரும் உங்களுக்காக நிற்கிறீங்க இல்லையா, ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர்ன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஐ விஷ் எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே வந்து வி வாண்ட் ஒன்லி ஹாப்பினஸ் ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் அழாதீங்க, போதும் அழுததெல்லாம் போதும். அதான் அழாத, எதுக்குமே கவலைப்படாத. இனிமேல் யாருன்னா மற்றவங்களுக்காக பார்த்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் எதுவுமே யோசிக்காத. யார் கூப்பிட்டாலும் என்னன்னா பாய்னா பாய், அவ்வளோ பார்த்துக்கலாம் விட. நம்ம லைஃப் நம்ம இருக்கிறது இப்போ எங்களுக்குன்னு வேணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா போதும். உலகத்தில் அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக, எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்துச்சு உங்களோட பேசினது. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.